பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடரிடம் கூறியது: மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணிலிருந்து உண்டாக்குபவர் மண்ணுலகை சார்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகின்றார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்பப்படுகின்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகின்றார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர் மேல் வந்து சேரும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.